வந்துட்டு சந்தோஷ். ஏண்டி வேலைக்கார கழுத, என்னையே ஏமாத்திட்டு என் சந்தோஷ கூட்டிட்டு வந்து இங்கதான் இத்தனை நாளா பதுங்கி இருந்தியா? உன்னை அப்படியே கொஞ்சம் பொறுமையா இரு. வந்த உடனே அவளை கொன்னுட்டா எப்படி? உனக்கு மட்டும்தான் அவ மேல கோவமா? எங்களுக்கு இல்லையா? 4 நாள் நம்ம எல்லாரையும் நாய் மாதிரி அலைய விட்டுருக்கா. இந்த குடும்பத்தையே கதற விட்டுருக்கா. இவ இன்னைக்கே சாகணும். ஆனா அவ உடனே சாக கூடாது. துடி துடிச்சு மெதுவா சாகணும். ஏன் இப்படி இருக்கீங்க? நானும் என் புருஷனும் உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சோம்? நாங்க தான் உங்க வீடும் வேணாம் சொத்தும் வேணான்னு உங்களை விட்டு விலகி வந்துட்டோம்ல. ஏன் இப்படி கொலை வெறியோட அலையறீங்க? பாத்தீங்களா? அவங்க குனிஞ்ச தலை நிமிராம தரைய பெருக்கிட்டு இருந்தவ இங்க என் அப்பாவே எதிர்த்து பேசுறியா? ஓ, 4 நாள் சந்தோஷ் கூட இருந்ததும் நீங்க மிஸ்ஸஸ் சந்தோஷ் ஆயிட்டீங்களோ? மனசுல முதலாளி நினைப்பு வந்துடுச்சோ? திருட்டு கழுத, ஒண்ணுமே தெரியாத மாதிரி சந்தோஷ் கூட போயிட்ட. இப்ப ஏன் புருஷனோட திருட்டுத்தனமா குடும்பம் நடத்துறியா? இப்படியே அவன் கூட சந்தோஷமா வாழ்ந்துடலாம் நினைச்சியா? மாயா வரமாட்டா. அவளுக்கு எப்படி நம்ம இருக்கிற இந்த இடம் தெரியும்? நம்ம தான் மறைஞ்சு வாழுருமே. இனிமே சந்தோஷ் நமக்கு தானே நினைச்சிட்டல. மாயாடி, எனக்கு ஒண்ணு வேணும்னா அத அடையாம விட்டதும் இல்ல, எனக்கு ஒண்ணு வேணானா அத அழிக்காம விட்டதும் இல்ல. மாயா, உனக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? சந்தோஷ்க்கு எல்லா உண்மையும் தெரியும் மாயா. ஏய் காலி டப்பா, உன் அறிவுக்கே நீ சந்தோஷ தனியா கூட்டு வந்து தலையண மந்திரம் ஓதுறனா அவன்கிட்ட என்னென்ன போட்டு கொடுத்துருப்ப. அவன் இந்நேரம் என்னென்ன விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பான். அவனுக்கு எங்களை பத்தி எல்லா உண்மையும் தெரியுன்றது எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியுன்றது உங்களுக்கு தெரியாதுல்ல. அவனுக்கு கண்ணு தெரியுன்ற வரைக்கும் எங்களுக்கும் தெரியும்டி. ஓரமா இருக்கணும். ஆனா அவ உடனே செத்துறக்கூடாது. பாத்துக்க. அதெல்லாம் அசால்ட் பிரதர், நான் பாத்துக்கிறேன். அப்ப செய். என்னடி செய்ய? என் கண்ணு முன்னாடியே இவ்வளவு கொள்ளு கஜம். வேணாம் வேணாம். இவ்வளவு சித்திரவதை பண்ணி துடி துடிக்க இப்பவே சாவடி. வேணாம் மாயா. இத்தனை நாள் நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இவ கதற போற கதறல் தான் என் குழந்தைக்கு தாலாட்டே, என் வாழ்க்கைக்கு ஆரம்பம் எல்லாமே. வேணாம். இவ சாவணும்.
அத நான் இப்பவே இங்கேயே பார்க்கணும். போட்டு தள்ளு கஜா. வேணாம் வேணாம். ஏய் கஜா, அங்கேயே நில்லுடா. ஏய் லூசு, என்ன பண்ற? ஏங்க நீங்க அவளை கொலை பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா என் பொண்ணு புள்ளத்தாச்சியா இருக்கான். அவ ரத்தம் கொலைலாம் பார்த்தா அவ வயித்துல இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா? மா, வாய் மூடுறியா? இவ சாவறத நான் பார்த்தே ஆகணும். அடியே லூசு, இதெல்லாம் பார்த்தா புள்ளத்தாச்சி பொண்ணுக்கு நல்லது இல்லடி. இங்க வா. மாயா, இப்பவாச்சும் நான் சொல்றத கேளு. நீ செய்யறது ரொம்ப தப்பு. மாயா, உங்க அம்மா என்ன சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியும். நீ கவலைப்படாத. இன்னைக்கு இந்த இடத்துல இவ துடிதுடிச்சு சாவா. அவ கைய கால கண்டந்துண்டமா வெட்டி கொடூரமா சாகணும். வேணாம் மாயா, ப்ளீஸ் மாயா. என் கூட நீ ரொம்ப விளையாடிட்ட. என்ன ஒரு இறக்கமே இல்லாத மிருகமா மாத்திட்ட. என் சந்தோஷம் என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்கணும்னு பார்த்தல. இப்ப நீ நிரந்தரமா போய் சேரு. மாயா, வேணாம் மாயா. சாவடி. போங்க. மாயா, மாயா. வேண்டாங்க. அறிவு, கஜாவுக்கு ஃபோன் பண்ண. சொல்லுங்க ப்ரோ. டேய் கஜா, அண்ணன் உங்ககிட்ட பேசணுமா? ம். கஜா, சொல்லுங்க சார். அவளை போட்டு தள்ளிட்டு உடனே வந்துடாத. அங்கேயே மறைஞ்சு நின்று சந்தோஷ் வந்ததும் அவனையும் போட்டுரு. என்ன சார் சொல்றீங்க? நான் சொன்னதை மட்டும் செய்டா. எக்காரணத்தை கொண்டு மாயாவுக்கு மட்டும் தெரியக்கூடாது. ஓகே சார். ம். அண்ணா மாயா, வாங்க. ஏன் அங்கே நின்னுட்டீங்க? வாங்க. உட்காருங்க. இல்லை பரவாயில்ல, இருக்கட்டுங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? இல்லைங்க, நான் ஏதாவது தப்புன்ட்டேன்னா? தப்பா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. ஏன் கேக்குறீங்க? இல்லை, அன்னைக்கு நீ உங்கள் கையை பிடிச்சி இழுத்தது, ஃபோனில் அப்படி பேசுனது, இது எல்லாமே கையிலுக்காதாங்க. சத்தியமாக என் மனசில் எந்த தப்பான எண்ணமும் இல்லைங்க. ச்சே, ஏன் பிரபா இப்படியெல்லாம் பேசுறீங்க? நான் அப்படியெல்லாம் உங்களை என்னைக்குமே நினைச்சதில்ல. நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நிஜமா பிரபா, சத்தியமா நான் என்னைக்குமே அப்படி உங்களை நினைச்சதில்ல. அப்படின்னா எங்க 2 நாளாக என்கிட்ட பேசவே இல்லை. நான் ஃபோன் அடித்தாலும் எடுத்து பேசவே மாட்டேன்றீங்க. மெசேஜ் பண்ணேன், அதுக்கும் நீங்கள் ஒரு ரிப்ளை கூட பண்ணவே இல்லை. சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் நேரடியாக சொல்லுங்கள். நீங்கள் எனக்கு உதவி செய்ய போய் உங்கள் மேலே நான் வச்சுருந்த மதிப்பும் என் மேலே நீங்கள் வச்சுருந்த மரியாதையும் கெட்டு போயிடுச்சுன்னா அது ரொம்ப தப்பாயிருங்க. அதனால தாங்க சொல்கிறேன், தயவு செஞ்சு எதுவாக இருந்தாலும் இப்போவே சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை பிரபா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான். இல்லைங்க, நீங்கள் சும்மா சொல்கிறீங்க. எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறவங்க முகம் இப்போ இப்படி இருக்குன்னா அதுக்கு நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க. உங்களுக்கு நிஜமாலுமே உடம்பு சரியில்லையா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையா?
அப்படிலாம் இங்க எதுவும் இல்லையே. இல்லைங்க, ஏதோ இருக்கு. இல்லைன்னா நீங்கள் இப்படி இருக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு நீங்கள் என்கிட்ட எதையும் மறைக்காம எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லுங்கள். அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டேனே. ஒன்றும் இல்லைன்னா அப்புறம் ஏங்க உங்கள் முகம் இப்படி கவலையாக இருக்கு? ஐயோ, நான் நல்லா தாங்க இருக்கேன். ஏங்க, நீங்கள் நல்லா இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? ப்ளீஸ், என்னாச்சுன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள். நிஜமாவே எனக்கு உடம்பு சரியில்லை பிரபா, நம்புங்க. சரிங்க, அப்போ நீங்கள் உண்மையை சொல்லக்கூடாதுன்ற முடிவில் தான் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுங்க. சரி விடுங்க, இனிமேல் நான் உங்கள்கிட்ட எந்த உதவியும் கேட்க மாட்டேன். உங்கள் வீட்டு பக்கமும் வர மாட்டேங்க. நான் வரேங்க. பிரபா, சத்தியமா சொல்றேன், உங்க மேல எனக்கு எந்த கோவமும் இல்லை. அப்புறம் ஏங்க என்கிட்ட நீங்கள் பேச மாட்டேன்றீங்க? என்னாச்சுங்க? என்னதான் நடந்துச்சு? நீங்கள் எதனா என்கிட்ட சொன்னாதாங்க எனக்கு புரியும். சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட தயங்காமல் சொல்லுங்க. நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா நான் உடனே திருத்திக்கிறேங்க. சொல்லுங்க. சொல்லலாம், ஆனா ஆனா என்னங்க? ஆனா இந்த விஷயத்த நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க கோவப்படக்கூடாது, கையல் கிட்ட போய் சண்டை போடக்கூடாது. கையலா? கையல் தான். நீங்க இந்த விஷயமா அவங்க கிட்ட இதை பத்தி எதுவும் பேச மாட்டேன், கோவப்பட மாட்டேன், சண்டை போட மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்பதான் நான் இதை சொல்லுவேன். சத்தியம் பண்ணுங்க. சத்தியம் பண்ணுங்க. சொல்லுங்க. கையில் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. கையலா? அவ உங்களுக்கு ஃபோன் பண்ணாளா? எப்போ பண்ணா? 2 நாளைக்கு முன்னாடி. என்ன சொன்னா? அவங்களும் அவங்க ஃப்ரெண்டும் பேசினாங்க. என்ன பேசுனாங்க? அவங்க ஃபோன் பண்ணி அவங்க பேசினது பத்தாம அவங்களோட ஃப்ரெண்டும் என்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் கையில் உங்களுக்காக என்கிட்ட கெஞ்சி பேசினதும் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்க. நான் பண்றது சரியா தப்பானே தெரியல பிரபா. அவங்க 2 பேரும் ஏதோ திட்டிக்கிட்டே இருந்தாங்க. என்னால திரும்ப எதுவும் பேச முடியல பிரபா. நான் என்ன பண்ண முடியும்? கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்க திட்டிக்கிட்டே ஃபோனை வச்சுட்டாங்க. அதுவும் நீங்க கையிலோட நல்ல எதிர்காலத்துக்கு பண்றதா சொன்னாலும் அவங்க வார்த்தையில இருந்த வலியும் வேதனையும் என்னை ரொம்ப யோசிக்க வச்சிருச்சு. அவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்னை அப்படி அசர வச்சிருச்சு. அவங்க ஃப்ரெண்டு என்னை அவ்வளோ திட்டினது அவங்க மேல இருக்கிற அக்கறையால. எனக்கும் அதே அக்கறை தான் உங்க மேலேயும் இருக்கு. அதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் செய்யறேன். கையில் சந்தோஷமா இருக்கணும்னு தானே நீங்க இவ்ளோ பாடுபடுறீங்க. எனக்கு ஒண்ணு புரியல. அவங்கள நாடகமாடி இப்படி அழ வைக்கிறது, இதெல்லாம் அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காகவும் அவங்கள வாழ வைக்கிறதுக்காக தான் செய்யறேன்னு உங்களால எப்படி சொல்ல முடியுது? அது எப்படி பிரபா? அவங்க உங்களை வேணான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அவங்க எப்படி அழுதாங்கன்னு தெரியுமா? எப்படியெல்லாம் புலம்புனாங்கன்னு தெரியுமா? எனக்கு எப்படியெல்லாம் திட்டினாங்க தெரியுமா? எனக்கு ஒண்ணு மட்டும் புரியுது. இனிமே தயவு செஞ்சு நீங்க எது செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. யோசிச்சுதான் ராஜி நான் இதெல்லாம் செய்கிறேன். அவன் உங்களுக்கு கால் பண்ணி அழுவான்னு எனக்கு தெரியும். கையில் நல்லா இருக்கணும்னா, நான் எங்கள் அக்கா பண்ண சத்தியத்தை நிறைவேற்றணும்னா அவன் என்னை வெறுத்தே தான் ஆகணும். இந்த ஒரு கால் போதும். இதை வச்சு நான் அவளை என்ன வெறுக்க வச்சிருவேன். பிரபா, ஏன் இப்ப அழறீங்க? உங்கள் நிலைமையில யாராக இருந்தாலும் இந்த விஷயத்துக்கு டென்ஷன் ஆகி கோவப்பட்டு கத்திருப்பாங்க.
ஆனா நீங்க இவ்வளவு பொறுமையா பெருந்தன்மையா, ரொம்ப நன்றிங்க. சச்சா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. இது ஒரு சாதாரண விஷயம். இதுக்கு போய் இப்படி அழறீங்க? கண்ணு தொடங்க. நீங்க முதல்ல உட்காருங்க, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். கஜா கண்டிப்பா முடிச்சிருவான். மாயா ஆமா அறிவு. வந்துட்டீங்களா? என்னாச்சு? சந்தோஷ் அங்க இருக்கானா? செல்விய பாத்துட்டீங்களா? அவளுக்கு நாள் குறிச்சிட்டீங்களா? சமையலு உன் வீராப்பெல்லாம் வீட்டுக்குள்ள மட்டும்தானா? பிளான் போடும் போதெல்லாம் கூட இருக்க, கொலை பண்ணோம்னா எஸ்கேப் ஆயிடுற. ஒருவேளை போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டா நீ மட்டும் தப்பிச்சுக்கலாம் தானே நீ வரல. கேடிடி நீ. சச்ச, அப்படிலாம் இல்லக்கா. நீ வந்தாலும் நான் செல்விய கொல்லுவேன், நீ வராட்டியும் நான் அவளை கொல்லுவேன். எதிரிய மன்னிக்கலாம், துரோகிய கூட விட்டுடலாம். ஆனா அவ எல்லாத்துக்கும் மேல எனக்கு அவ மேல எவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. அப்படியே என் கையாலேயே அவ கழுத்தை நெரிச்சு கொண்டு இருப்பேன். அப்ப நீங்க இன்னும் செல்விய கொல்லலையா? எங்க செல்விய பார்த்துட்டு உயிரோடையா விட்டுட்டு வந்தீங்க? அது எப்படி விட்டுரும் சந்தியா? நம்ம கஜாவை அவ கூட விட்டு வந்திருக்கோம். இந்நேரம் அவளை என்னென்னலாம் பண்ண போறாளோ, என்னென்னலாம் செய்ய போறாளோ. பாவம் செல்வி ஓனாய் கிட்ட மாட்டின ஆட்டுக்குட்டி மாதிரி சின்ன பின்னம் ஆக போறான். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? முதல்ல சிரிக்கிறத நிறுத்திட்டு செல்வியோட எல்லா திங்ஸையும் வெளியில எடுத்துட்டு வாங்க. வாங்க. பாடி மாயா, இட்ஸ் ஃபீல் டிஸ்கஸ்டிங் மாயா. அவன் சாப்பிட்ட தட்டெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு வர சொன்ன? தொட்டு ஏதாவது நோய் வந்துட போகுது. அண்ணே, இந்த தட்டுக்கே அப்படின்னா அவ படுத்துட்டு இருந்த பாயின இதே மாயா எடுத்துட்டு வர சொன்ன. கப்பு தாங்க முடியலடா சாமி. மாயா, சூனியம் வைக்கிறதுக்கு தாண்டி ஒருத்தவங்க யூஸ் பண்ண துணிமணி எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லுவாங்க. அவ தான் சாக போறாளே, அவ புடவையெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடி பண்ண போற? இத பாருடி, இதான் சாமுத்திரிகா பட்டு. இது எப்படியும் 1 லட்சம் இருக்கும். அந்த சந்தோஷ் பையன் தான் வாங்கி கொடுத்திருப்பான். இத மட்டும் நான் வச்சுக்கிறேனே. மாயா, என்னடி பண்ற? என்னடி பண்ற? காஸ்ட்லியான பட்டு புடவடி. ஐயோ, ஏன்டி இப்படி பண்ற? என்ன அங்கிள், லைட்டர் கொடுங்க. குடு. அநியாயத்துக்கு நான் பட்டு புடவை எரியுதே. அண்ணே, மாயாவோட கோபம்லாம் கடலா எரியுது போல இருக்கு. எரியட்டும் அறிவு. என் பொண்ணு பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் இன்னைக்கு தான் விடிவு காலம். அந்த செல்விக்கு கொல்லி வைக்க வேண்டியவ அவ துணிக்கு கொல்லி வச்சிருக்கா. அறிவு, என் பொண்ணு கோபம் அடங்குற வரைக்கும் எரியட்டும். சந்தியா, சொல்லு மாயா. செல்வியும் சந்தோஷம் வழக்கமா எந்த கார்ல போவாங்க? ஐயோ, காரை வேற எரிக்க போறாளோ? சொல்ல. மாயா, அந்த கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் சர்வீஸ்க்கு விட்டுருக்கோம். அந்த கார் வீட்டுக்கு வந்த உடனே அதையும் எரிச்சிடுங்க அங்கிள். மாயா, தீபாவளிக்கு நரகாசுரனை தான் எரிப்பாங்க. நீ சொந்த வீட்லயே எல்லாத்தையும் போட்டு எரிக்கணும்ன்ற. என்னடி ஆச்சு உனக்கு? ஏய் லூசு, நான் எரிச்சது எல்லாமே அவ பார்த்த பொருள், அவ தொட்ட பொருள், அவ கைப்பட்ட பொருள். அவ வாசனைப்பட்ட ஒரு சின்ன விஷயம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. எல்லாத்தையும் எரிச்சிடுங்க. இந்த சாம்பலோட சாம்பலா அவ நினைப்பும் சரி, இந்த மாதிரி ஒருத்தி இந்த வீட்ல இருந்தான்ற ஞாபகமும் சரி, இது எல்லாமே எரிஞ்சு போகட்டும். மாயா, அக்கா, இது வெறும் நெருப்பு மாதிரி தெரியலையே. மாயாவோட முழு வயிற்றுச்சல் மாதிரில தெரியுது.
ஏய் வாய மூடுறி. நானே 2 வாட்டி அவளுக்கு சோறெல்லாம் ஊட்டியிருக்கேன். ஏதாவது ஞாபகத்துக்கு வந்து என்ன ஏதாவது பண்ணிட போறா. வா போலாம். போ மாயா. அண்ணா மாயா சந்தோஷ் மேல ஆசைப்பட்டவளையே இப்படி கொடுத்துணும்னு நினைக்கிறாளே. நம்ம வேற சந்தோஷ போட்டு தள்ளணும்னு வேற சொல்லியிருக்கோம். அது மட்டும் மாயாவுக்கு தெரிஞ்சது நமக்கும் இதே கதி தானே. அம்மா அப்பா அங்கிள்னு கூட பார்க்காம கொளுத்துருவா போல இருக்கேன்னு. இல்ல அறிவு, சந்தோஷ் செத்துட்டாங்கிறத நாம் அவளுக்கு மெதுவா தான் சொல்லணும். ஐயோ அண்ணா மாயாக்கு எங்கேயாவது பைத்தியம் கீத்தம் பிடிச்சிருச்சுன்னா? அவளுக்கு என்ன ஆனாலும் நான் அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன். ஆனா சந்தோஷ் ஒரு இச்சாதாரி நாகா மாதிரி. செல்வி சாகிறத பார்த்தா பழி வாங்குறதுக்கு கண்டிப்பா திரும்ப வருவான். அப்போ நம்ம உடம்புல யாருக்குமே உயிர் இருக்காது. அவன் நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு முன்னாடி அவனை நம்ம போட்டு தள்ளணும். சந்தோஷ் சாகிறத தவிர வேற வழியே இல்லை. இப்ப என்னென்ன பண்றது? கஜா பாரு, கேம் இஸ் ஓவர். அண்ணா இத பாருங்க. கேம் இஸ் ஓவர் அப்படின்னா அப்படின்னா செல்வி செத்துட்டா அறிவு. மாயா, மாயா மாயா, என்ன டாடி? கஜா கேம் ஓவர்னு மெசேஜ் அனுப்பியிருக்கா பாரு. கேம் இஸ் ஓவர். செல்வி செத்துட்டா. ஷீ இஸ் டெட். ஐயோ அப்ப சந்தோஷ கூட போட்டு தள்ளியாச்சா? என்ன நடக்க போதோ தெரியலையே. ஐ செல்வி செத்துட்டா. ஏ சமையலே செல்வி செத்துட்டா. ஹாப்பி செல்வி டெத் டே. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாயா. டாடி, செல்வி டெட் பாடியை நான் பார்க்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதை பார்த்தாதான் எனக்கு நிம்மதி.